வெல்கம் டு ஷண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்விரான்மெண்ட் கன்வென்ஷன்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் உடைய பார்ட் 2. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல சர்டன் என்விரான்மெண்ட் கன்வென்ஷன்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் பற்றி நம்ம அந்த ஆல்ரெடி இருக்கிற செஷனில் பார்த்துருக்கோம். ஸோ ரிமைனிங் கன்வென்ஷன் அண்ட் ப்ரோட்டோகால்ஸை டுடே செஷனில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சுற்றுச்சூழல் மாநாடுகள் அண்ட் நெறிமுறைகள் இதை பற்றி மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் கன்வென்ஷன்ஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஓவர் வியூவாக பார்க்கலாம். தென் யுஎன்சிசிடி வரைக்கும் நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ என்விரான்மெண்டல் கன்வென்ஷன்ஸ் வந்துட்டு ராம்சர் கன்வென்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ரியோ சமிட் வரைக்கும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் அது அவைலபிளாக இருக்குது. பார்ட் 2 இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யுஎன்சிசிடியிலிருந்து கோப் 25. ஸோ கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 25 வரைக்கும் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த செஷனில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது யுஎன்சிசிடியோட தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ யுஎன்சிசிடி அப்படிங்கிறது என்னன்னா யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் டு கம்பேட் டிசர்டிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக தான் இந்த கன்வென்ஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யுஎன்சிசிடியோடைய அடாப்டேஷன் எப்போ நடந்ததுன்னா 1994 நடந்தது. இட் வில் பி கம்மிங் டு ஃபோர்ஸ் இன் 1996. ஸோ 1996 தான் இதை என்ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிசர்டிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். ஸோ டிசர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்ம இந்தியாலையும் சரி இந்த வேர்ல்டு வைடாகவும் சரி யூஸ் பண்ணாமல் இருக்கிற சில காடுகள், அதாவது ஃபாரஸ்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம்னா, இல்லை ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட்டை, ஸோ அந்த இல்லை ஒரு லேண்டை வந்து நம்ம வந்துட்டு கல்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அதை எராடிகேட் பண்ணுறோன்னு அர்த்தம். பிகாஸ் அதில் இருக்கிற எல்லா சத்துக்களையும் வந்து உறிஞ்சி அந்த நிலத்தை வந்து நம்ம வந்து பயனற்றதா மாற்றுறோம். ஸோ அந்த மாதிரி பயனற்று போகாம இருக்கிறதுக்காக டிசர்டிஃபிகேஷன் சொல்லக்கூடிய அந்த பாலைவனமாக்கல், ஏற்கனவே நல்லா விளைச்சல் இருக்கிற ஒரு லேண்டை நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கிறது மூலமா ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அதுல இருக்கிற சத்துக்கள் எல்லாமே குறைஞ்சு போயிடும். ஸோ நம்ம அதை எரோஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி அதை வந்து நம்ம வந்துட்டு எரோட் பண்றோம், ஸோ அழிக்கிறோம். அப்படிங்கிற போது அது வந்து அந்த காடுகளை வந்து அழிவிலிருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட கன்வென்ஷன் தான் இந்த யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் டு த கம்பேட் டிசர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த கன்வென்ஷன் வந்து நம்ம வறட்சி டிராட்னு சொல்லக்கூடிய அந்த வறட்சியை எதிர்த்து போராடுறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த கன்வென்ஷன். இந்த கன்வென்ஷன்ல எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு, அந்த இல்லை அப்படின்னா ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இருக்கு அப்படின்னா அந்த லேண்டை ப்ரிசர்வ் பண்றதுக்காகவும் டிராட் வந்து அந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்காகவும் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் டு கம்பேட் டிசர்டிஃபிகேஷன். ஸோ இந்தியால எப்படிலாம் இந்த டிசர்டிஃபிகேஷன் கிரியேட் ஆயிருக்கு, ஸோ என்னெல்லாம் ரீசன்ஸ்னால இந்தியால நம்மளுக்கு இந்த டிசர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் அக்கர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வாட்டர் எரோஷன். வாட்டர்னால இந்த டிசர்டிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கலாம். ஸோ மேபி ஹெவி ரெயின்ஃபால் இருந்தது அப்படின்னா ஒரு நல்ல சர்ஃபேஸா இருக்கிற ஒரு லேண்ட் கூட வாட்டர் எரோஷன் ஆகிறதுனால ஈஸியா வந்து அந்த லேண்ட் வந்து அதோடைய தன்மையிலேருந்து எழுந்து போயிடும். ஸோ அதோடைய எல்லா பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு வந்துட்டு ஃபுல்ஃபில்லா கிடைக்காம இருக்கலாம். ஸோ தட் இஸ் வாட்டர் எரோஷன்னால டிசர்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வரலாம். ஸோ சேம் லைக் தட் வெஜிடேஷன் ப்ராப்ளம்ஸ். ஸோ விண்ட் எரோஷன் சொல்லக்கூடிய புயல் வருது, இந்த சைக்ளோன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்னால கூட டிசர்டிஃபிகேஷன் நடக்கலாம். ஸோ ஒரு லேண்டு எப்படி வேணாலும் நம்மளுக்கு வந்துட்டு டிசர்டிஃபிகேஷன் ஆகலாம். ஸோ அப்படி ஆகக்கூடாம நம்ம தடுக்கிறதுக்கு தான் வந்துட்டு இந்த கன்வென்ஷன்ல வந்து ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பாங்க. தென் ஃபர்தரா பார்க்கும்போது சலைனிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு சாயில்ல உப்பு சத்தம் அதிகமாகிறதுனாலையும் கடல் நீர் வந்துட்டு இந்த சாயில்ல வந்து மிக்ஸ் ஆகும்போது கூட இந்த மாதிரி சலைனிட்டினால இந்த டிசர்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வரலான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. ஸோ வாட்டர்ல இருக்கிற அந்த சால்ட், ஸோ அதனால கூட இந்த டிசர்டிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ் அக்கர் ஆகலாம். ஆர் அதர்வைஸ் ஹியூமன் மேட் ஆர் செட்டில்மெண்ட். ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு பிளேஸை வந்து கல்டிவேட்டட் லேண்ட்ல போய் நம்ம அந்த லேண்டை அபாலிஷ் பண்ணி அங்க போய் நம்ம செட்டில்மெண்ட் பண்றது, லைக் வீடு கட்டுறது, இந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கிற நல்ல அந்த லேண்ட் வந்து பாலைவனமாக்கல் அந்த ப்ராசஸ் போகும். ஸோ பிகாஸ் நல்ல ஒரு லேண்டை நம்ம டீக்ரேட் பண்ணி நம்ம வந்து அந்த இடத்துல ஹவுஸ் பில்ட் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து டிராட் வந்து அக்கர் ஆகும். ஸோ
நம்மளுக்கு அந்த அந்த டிசர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஒரு நல்ல ஒரு லேண்டை நாமளா வந்து எரடிகேட் பண்ற மாதிரி வந்து ஹியூமன் மேட் ப்ராசஸ் அங்க நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட நம்மளுக்கு வந்து டிசர்டிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து அக்கர் ஆகலாம். ஸோ மேஜரா இந்தியால நம்மளுக்கு என்னென்ன டைம்ல வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா, வாட்டர் எரோஷன் அண்ட் வெஜிடேஷன், விண்ட் எரோஷன், சலைனிட்டி, ஹியூமன் மேட் அண்ட் அதர் ரீசன்சஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்னால தான் வந்துட்டு டிசர்டிஃபிகேஷன் மோஸ்ட்லி அக்கர் ஆகுது. ஸோ இந்த டிசர்டிஃபிகேஷன் ப்ராசஸை ஒரு ட்ராட் அக்கர் ஆகிற அளவுக்கு நம்ம போக விடாம இந்த கன்வென்ஷன்ல தான் வந்துட்டு என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த டிசர்டிஃபிகேஷன் ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் தான் வந்து இந்த யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் டு கம்பேட் ஆஃப் டிசர்டிஃபிகேஷன். ஸோ இந்த கன்வென்ஷன்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தென் பேசல் கன்வென்ஷன்ல பார்க்கும்போது இது எதுக்காக இந்த கன்வென்ஷன் கிரியேட் பண்ணாங்கன்னா, டு கண்ட்ரோல் ஆஃப் தி டிரான்ஸ்பவுண்டரி மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஹசார்டஸ் வேஸ்ட் அண்ட் தேர் டிஸ்போசல். ஸோ ஹசார்டஸ் வேஸ்ட், ஸோ வந்து மனித கழிவுகள் மற்றும் அபாயகரமான கழிவுகள், இந்த மாதிரியான கழிவுகள் வந்துட்டு ஹியூமன் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அது நமக்கு தெரியாது. ஒரு சில மெட்டீரியல்ஸஸ் அல்லது வந்துட்டு நம்ம ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கும். ஸோ அந்த டாக்ஸிக்கா இருக்கிற அந்த மாதிரியான ஹியூமன் வேஸ்டஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸான ஹசார்டஸ் வேஸ்ட், இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை வந்து ரொம்ப பொல்யூட் பண்ணுது. ஸோ அந்த பொல்யூஷன் வந்து இனிமே அக்கர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த பேசல் கன்வென்ஷன். ஸோ பேசல் அப்படிங்கிற பிளேஸ்ல நடந்த கன்வென்ஷன் இது 1989ல அடாப்ட் பண்றாங்க. இது எப்போ என்ஃபோர்ஸ் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது 1992ல என்ஃபோர்ஸ் ஆகுது. இந்த பேசல் கன்வென்ஷன் வந்து யுனைடெட் நேஷனுடைய என்விரான்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு கீழே வர ஒரு கன்வென்ஷன். ஸோ அந்த UNEP உடைய ஒன் ஆஃப் த விங் கன்வென்ஷன் தான் வந்து இந்த பேசல் கன்வென்ஷன். ஸோ இந்த பேசல் கன்வென்ஷன்ல என்னெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு கவர் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்துட்டு எதெல்லாம் நம்ம அபாயகரமான கழிவுகள், ரொம்ப ஹசார்டஸ் வேஸ்ட் அண்ட் டிஸ்போசல்னு நம்ம வந்து எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, toxicity and corrosivity and ignitability, reactivity and ecotoxicity. இந்த மாதிரி டாக்ஸிக் இருக்கிற எல்லா வேஸ்ட் அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து கிளினிக்கல் வேஸ்ட்னு சொல்லக்கூடிய மெடிக்கல் வேஸ்ட் லைக் மாஸ்க், அதுக்கப்புறம் அதுல யூஸ் பண்ற அந்த கெமிக்கல்ஸ், அதுக்கப்புறம் அந்த மெடிசன்ஸ், இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இதெல்லாம் நமக்கு வேஸ்ட் ஆகும்போது அதை நம்ம வந்து ஒரே இடத்துல டிஸ்போஸ் பண்ணணும், சேஃபா அதை டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்துட்டு எல்லா இடத்துலயும் நம்ம டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸ்க்கு அதை அஃபெக்ட் பண்ணும். அப்படிங்கறதுக்காக தான் மெயினா இந்த கைட்லைன்ஸ் கொடுக்கறதா வந்து இந்த பேசல் கன்வென்ஷனோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ கிளினிக்கல் வேஸ்ட் அண்ட் மைனிங் வேஸ்ட், சுரங்கங்கள்ல வேலை செய்யறவங்க அதுக்கு அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் வந்துட்டு எல்லா இடத்துலயும் போய் டிஸ்போஸ் பண்ணாங்கன்னா அதுல இருந்து அகெயின் அது வந்துட்டு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி ஏர்ல கெமிக்கல் ரியாக்ஷன் ஆச்சுன்னா அகெயின் அது ஹியூமன் பீயிங்க்கு இன்னும் இன்ஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் நம்ம பண்ணக்கூடாது, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணும் அப்படிங்கறத வந்துட்டு இந்த பேசல் கன்வென்ஷன்ல மெயினா கவர் பண்ண ஒரு ப்ராசஸ். ஸோ அதுபடி பார்க்கும்போது கிளினிக்கல் வேஸ்ட், மைனிங் வேஸ்ட், இண்டஸ்ட்ரியல்ல நம்மளுக்கு கிடைக்கிற வேஸ்ட், அக்ரிகல்ச்சரல் ஆல்சோ வி ஹாவ் அ வேஸ்ட். ஸோ த அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் அண்ட் எண்ட் ஆஃப் லைஃப் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஸோ வேஸ்ட், பல்ப் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நம்ம கொண்டு போய் அதை எல்லா கார்பேஜோடையும் நம்ம போடக்கூடாது. ஸோ தட் இஸ் வேஸ்ட். ஸோ எல்லாத்தையும் நம்ம செப்பரேட் பண்ணி தான் வந்து கார்பேஜ் கலெக்ஷன்ல போடணும். ஸோ ஹசார்டஸ் வேஸ்ட் எது, நார்மல் வேஸ்ட் எது, அதாவது மட்கும் குப்பை மக்காத குப்பை நம்ம பிரிச்சு நம்ம வந்து அந்த கார்பேஜஸ் கலெக்ட் பண்றோம் இல்லையா. ஸோ சேம் லைக் தட் ஒரு சில வேஸ்டஸ் வந்து நம்ம ஹசார்டஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் சேஃபா டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்தது தான் இந்த பேசல் கன்வென்ஷன். So then Rotterdam Convention also same like that the Basel Convention. So அதோட extension கூட சொல்லலாம். So இந்த Rotterdam Convention அப்படிங்கிறது நெதர்லாண்ட்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சிட்டி. ஸோ இந்த நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கிற இந்த சிட்டில இந்த கன்வென்ஷன் நடந்ததுனால தான் இந்த ரோட்டர்டாம் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இட் இஸ் அன் இன்டர்நேஷனல் என்விரான்மெண்டல் கன்வென்ஷன் ஃபார் ப்ரையர் இன்ஃபார்ம்ட் கன்சர்ன். ஸோ நம்ம என்ன ஏதாவது ஒரு கெமிக்கலோ இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு பெஸ்டிசைட்ஸ் ரைட், பூச்சிக்கொல்லிகள், இந்த மாதிரி வந்து இன்டர்நேஷனல் ட்ரேட், நம்ம ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, வர்த்தகம் அந்த ப்ராசஸ் நடக்குது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஹசார்டஸ் கெமிக்கல்ஸோ இல்லை பெஸ்டிசைட்ஸோ இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸஸ், ஃபேக்டரி நீட்ஸஸ், இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஹசார்டஸா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது மூவ் ஆகும்
ஆகும்போது ஏதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸஸ் அதுல ஏற்பட வாய்ப்பு இருக்கு, சான்சஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம ப்ரியர் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ அதை என்ஷூர் பண்றதா வந்து இந்த ரோட்டர்டாம் கன்வென்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படிங்கிறதுனால ரெண்டு கண்ட்ரி அல்லது வந்து இல்ல மல்டிநேஷனல் கம்பெனிஸஸ் ஆர் அதர்வைஸ் இட் இஸ் அ பைலேட்ரல் ஆர் மல்டிலேட்ரல்னு சொல்லலாம். பிகாஸ் 2-3 கண்ட்ரிக்கு கூட நம்ம வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இம்போர்ட் பண்ணலாம். இப்ப இந்தியால இருந்து ஒரு மெட்டீரியல்ஸோ அதர்வைஸ் ஹசார்டஸ் கெமிக்கல்ஸோ இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ப்ரேயர் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம ஒரு கன்சர்ன் மாதிரி வாங்கிக்கணும். ஸோ இந்த ரோட்டர்டாம் கன்வென்ஷன் இதுதான் என்ஷூர் பண்றாங்க. ஸோ இந்த கன்வென்ஷன் மூலமா இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் செட் பண்றோம். ஸோ என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா ப்ரேயர் இன்ஃபர்மேஷன் நீங்க வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணணும். ப்ரேயர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா முன் அறிவிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏற்கனவே இந்த கன்வென்ஷன்ல இந்த ரெண்டு கண்ட்ரிக்குமே வந்து ஒரு ட்ரீட்டி மாதிரி ஒப்பந்தம் மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ராசஸ் பண்ணலாம். ஃபார் மெயின்லி வாட் அப்படின்னா ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ்க்காக மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்துட்டு ரோட்டர்டாம் கன்வென்ஷன்ல மெயினா வந்து இந்தியா சைட்ல இருந்து சொன்னதும் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே சொன்னது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்காக ஆஸ்பெட்டாஸ் சீட்ஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்ம மெயினா வந்து பில்டிங்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஒரு நார்மல் பில்டிங்ஸ்ல ஆஸ்பெட்டாஸ் சீட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த ஆஸ்பெட்டாஸ்ல இருந்து வெளியே வர அந்த டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் அப்புறம் வந்து அது வந்து ஏர் பொல்யூட்டன்ட் வந்து நிறைய வந்து எமிட் பண்ணுது அப்படிங்கிறத ரீசெண்டா ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஸோ அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணியிருந்தோம். பட் இந்த ஆஸ்பெட்டாஸ் சீட்ஸ் வந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து இம்போர்ட் பண்றாங்க, எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இதை நம்ம பேன் பண்ணணும் அப்படிங்கறத வந்து ரோட்டர்டாம் கன்வென்ஷன்ல சொன்ன விஷயம். ஸோ இது எதுக்காக அப்படிங்கறது வந்துட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இல்ல வந்துட்டு ஹசார்டஸ் மெட்டீரியல்ஸ் ஏதாவது நம்ம இம்போர்ட் பண்றோம் இல்ல எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா ப்ரேயர் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும். ரெண்டு கண்ட்ரியும் மியூச்சுவலா வந்து ப்ரேயர் இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படிங்கறத இன்சிஸ்ட் பண்றதா வந்து இந்த ரோட்டர்டாம் கன்வென்ஷன். ஸோ இந்த ஆஸ்பெட்டாஸ் சீட்ஸ் வந்துட்டு ஹியூமன் பீயிங்ஸை சிவியரா அட்டாக் பண்ணுது. பிகாஸ் லங் கேன்சர் வந்து கிரியேட் ஆக சான்சஸ் இருக்கு அப்படிங்கறது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் அதை பேன் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ஹசார்டஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் மட்டும் இன்டர்நேஷனல் ட்ரேடிங் நடக்குது அப்படின்னா அது ப்ரேயர் இன்ஃபர்மேஷன் கொடுத்து நடக்கணும் அப்படிங்கறத வந்து இந்த ரோட்டர்டாம் கன்வென்ஷன்ல இன்சிஸ்ட் பண்ண ஒரு மெயின் ரீசன். ஸோ இது எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னா 1998 வந்து அடாப்ட் பண்ணாங்க. பட் இட் என்ஃபோர்ஸ் பண்ணது எப்போ அப்படின்னா 2004 என்ஃபோர்ஸ் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் இஸ் கார்டாஜெனா புரோட்டோகால். ஸோ கார்டாஜெனா புரோட்டோகால் மெயினா எதுக்காக இம்போஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த கன்வென்ஷன் வந்துட்டு இட் இஸ் அ பயாலஜிக்கல் கன்வென்ஷன். ஸோ பயாலஜிக்கல் டைவர்சிட்டிக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு புரோட்டோகால். இது ஒரு என்விரான்மெண்டல் புரோட்டோகால். புரோட்டோகால்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், புரோட்டோகால் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றோம். ஸோ கார்டாஜெனா பிளேஸ்ல நடந்த ஒரு புரோட்டோகால்ஸ் செட் ஆஃப் புரோட்டோகால்ஸ் ஃபார் வாட் அப்படின்னா பயாலஜிக்கல் டைவர்சிட்டிக்காக. ஸோ இது 2000 அடாப்ட் பண்ணாங்க. இது 2003 தான் நம்மளுக்கு வந்து என்ஃபோர்ஸ் ஆச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம ரோட்டர்டாம் கன்வென்ஷன் அண்ட் பேசல் கன்வென்ஷன்ல சொன்ன மாதிரி இதுவும் வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேட் மாதிரி. ஸோ ட்ரேடிங் ப்ராசஸ் இருக்கும் இங்க. அதாவது பயாலஜிக்கல் கன்வென்ஷன் சொல்லும் பொழுது கார்டாஜெனா புரோட்டோகால் மெயினா இன்சிஸ்ட் பண்ணது வந்து உயிர் மரபணு மாற்றப்பட்ட உயிரினம், அதாவது லிவிங் மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் சொல்றோம். ஸோ மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் ஏதாவது ஒரு உயிர் இருக்கிற ஒரு பொருள்லையோ இல்ல வந்து ஒரு உயிரினம், அதாவது ஒரு விலங்குகள் இல்ல அப்படின்னா ஒரு தாவரம் அதை எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ்ல அதோடைய மரபணுவை மாற்றி அதை நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி கண்ட்ரிக்குள்ள நம்ம வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரியான ப்ராசஸ் தான் வந்து இந்த கார்டாஜெனா புரோட்டோகால். ஸோ இது எதுக்காக இம்போஸ் பண்ணாங்க அப்படின்னா இதை வந்து சேஃபா நம்ம வந்துட்டு ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்காக. பிளஸ் வந்து இது மெயினா கொண்டு வந்தது வந்து இந்த மரபணு மாற்றப்பட்ட உயிரினம் சொல்லக்கூடிய லிவிங் மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பிளான்ட்ஸ் இல்ல அனிமல்ஸ்ல வந்துட்டு நம்ம வந்து அதோடைய மரபணு, அதாவது ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன்ஸ் ஏதாவது நம்ம பண்ணி அதை நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து அதை ரிசர்ச் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு வந்து இந்த கார்டாஜெனா புரோட்டோகாலை
வந்து பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ப்ராசஸ்லாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த கார்டஜனா புரோட்டோகால்ல எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம், தட் இஸ் ரெசல்யூஷன். ஸோ இது வந்து இந்தியால எப்படி வந்து மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா டோட்டலா வந்து நம்ம கம்பீட்டன்ட் நேஷனல் அத்தாரிட்டின்னு சொல்றோம். ஸோ இவங்களும் பிளஸ் வந்து இந்திய அரசின் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் சொல்லக்கூடிய தி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இந்த மினிஸ்ட்ரி தான் வந்துட்டு இந்த கார்டஜனா புரோட்டோகால்ல இருக்கிற சொல்லக்கூடிய அந்த சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஒரு மரபணு மாற்றப்பட்ட உயிரினங்களை வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்றதுக்காக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸை மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இந்தியால இவங்க தான் வந்துட்டு நாடல் ஏஜென்சியா இருக்காங்க. கார்டஜனா புரோட்டோகால்ல டோட்டலா 2021 ஜூன் வரைக்கும் 173 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டா இருக்காங்க. So then UNRED சொல்லக்கூடிய UNRED. So the United Nations Program on Reducing Emissions from Deforestation and Forest Degradation சொல்றோம். ஸோ ஃபாரஸ்ட் வந்துட்டு டிஃபாரஸ்டேஷன், காடுகளை வந்து அழிவிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட கன்வென்ஷன் தான் வந்து இந்த UNRED. ஸோ இது 2008 தான் கிரியேட் பண்றாங்க. மெயினா இதை 3 ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க. யார் என்னென்ன ஆர்கனைசேஷன் இந்த UNREDல ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா Food and Agricultural Organization and United Nations Development Program, then United Nations Environment Program. So development programமும் environment programமும் ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணி இந்த UNRED கன்வென்ஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ யுனைடெட் நேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த விங் தான் வந்து இந்த UNRED. இது எதுக்காக மெயினா கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரெடியூசிங் தி எமிஷன்ஸ் ஃப்ரம் த டிஃபாரஸ்டேஷன். ஸோ காடுகளை அழிக்கிறதுல இருந்து பாதுகாக்கிறதுக்காகவும் காடுகள் இல்லாத சூழ்நிலைகளை குறைக்கிறதும் வந்துட்டு இந்த ரெட்டோடைய மெயின் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னா கார்பன் ஸ்டாக் வந்துட்டு ப்ராசஸ் பண்றதுக்காகவும் பிளஸ் வந்து கார்பன் எமிஷன்ஸஸ் வந்துட்டு நிறைய ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம சாயில்ல இருந்து பிளஸ் வந்து சர்ஃபேஸ்ல இருந்து பிளஸ் நம்மளுடைய ஃபாரஸ்ட்ல இருந்து என்னென்ன இடத்துல வந்துட்டு கார்பன் வந்துட்டு எமர்ஜ் ஆகுதோ ஸோ அந்த அது எல்லாத்தையும் வந்துட்டு ப்ராசஸ் பண்றதுதான் வந்து இந்த டிஃபாரஸ்டேஷன் and forest degradation. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே இந்த கன்வென்ஷன்ல நம்மளுக்கு ஃபாலோ பண்ணாங்க, ரைட்? ஸோ இது மூலமா நம்ம வந்து கார்பன் ஸ்டாக் அண்ட் கார்பன் சிங்க் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே இந்த கன்வென்ஷன்ல கொண்டு வருவாங்க. நகோயா புரோட்டோகால். ஸோ நகோயா புரோட்டோகால் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா the Nagoya Protocol, it is an international environment protocol. So இது வந்து international வைஸா ஒரு என்விரான்மெண்ட்டுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு புரோட்டோகால், செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் which is acting to which access to the genetic resources. So genetic resources அப்படின்னு சொல்லக்கூடிய மரபணு வளங்கள்னு சொல்றோம். ஸோ இந்த மரபணு வளங்கள்லாம் வந்துட்டு இப்போ ஒரு சில சீட்ஸஸ் அப்புறம் நட்ஸஸ் அப்புறம் ஒரு சில பிளான்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அந்தந்த பர்டிகுலர் பிளேஸ்ல மட்டும்தான் அதை வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம வேற இடத்துல கொண்டு போய் நம்ம வந்து பிளான்டேஷன் பண்ணோம் அப்படின்னா அதோட ஜெனட்டிக் சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு வெளிப்படும். ஸோ அப்படி வந்து இல்லாம ஜெனட்டிக் ரிசோர்சஸை நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது இந்த நகோயா புரோட்டோகால். ஸோ ஜெனட்டிக் ரிசோர்சஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃபேர் அண்ட் ஈக்குவட்டபிள் ஷேரிங் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அரைசிங் ஃப்ரம் த யூட்டிலைசேஷன் சொல்லக்கூடிய கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டிக்காக ஏற்படுத்தப்பட்டது இந்த நகோயா புரோட்டோகால். ஸோ இது மூலமா ஒரு சீடோ இல்ல வந்து ஒரு அனிமலோ அதை நம்ம வந்துட்டு ஜெனட்டிக்கலா அதோடைய ரிசோர்சஸ் வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதும் பிளஸ் வந்து அதுக்கான ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன்ஸ் ப்ராசஸ் பண்றதுக்காக என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத சொல்றதுதான் வந்து இந்த நகோயா புரோட்டோகால். ஸோ இது மூலமா நம்ம பார்க்கும்போது சம்டைம்ஸ் நம்ம பார்ப்போம் ரேட் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில அனிமல்ஸஸ் வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் அதுல ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன்ஸ் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா இல்ல ஏதாவது ஒரு மெடிசன்ஸஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அது வந்து ஃபர்ஸ்ட் அனிமலா ரேட்டுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பிகாஸ் அதுல இருக்கிற அந்த ஜெனட்டிக் ரிசோர்சஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ரிசர்ச்சர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் எல்லாரும் வந்துட்டு அதை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி ப்ராசஸ் வந்து செய்யறதா வந்து இந்த நகோயா புரோட்டோகால். ஸோ இது எப்போ அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா 2010ல அடாப்ட் பண்ணாங்க. 2014ல தான் இது என்ஃபோர்ஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு கிராப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கிராப் ஆர் அதர்வைஸ் சீடுன்னு சொல்லலாம், அது விதைகளை வந்து நம்ம எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி அது எந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது
அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹைபிரிடா வரக்கூடிய எல்லா ப்ராசஸ்மே இப்போ நம்மளோட வெஜிடபிள்ஸஸ் அப்புறம் தக்காளியில அந்த மாதிரி வருது. தென் வந்து எல்லாமே மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து ஹைபிரிட் சீட்ஸஸ் தான் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஹைபிரிடா வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது எப்படி வந்து ஒவ்வொரு சீடையும் இவாலுவேட் பண்ணணும், அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸஸ் என்ன, அந்த சீட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும், பிளஸ் வந்து அதை நம்ம ப்ரீடர்ஸ்க்கு கொடுக்கும்போது அது எப்படி அவங்க வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க, அவங்க ப்ரீட் பண்ணி கொடுக்கும்போது நார்மலா நம்மளுக்கு எப்படி கிடைக்குது, பிளஸ் நம்ம இந்த ப்ரீடிங் ப்ராசஸ்க்கு அப்புறமா எப்படி இருக்கு, இது இனப்பெருக்கம் நடக்கும் போது இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கு, அதுல என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கறது எல்லாமே த்ரூவா மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மானிட்டரேஷன் ப்ராசஸ்க்கெல்லாம் ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த நகோயா ப்ரோட்டோகால். ஸோ எப்படி நம்ம வந்து கல்டிவேஷன் ப்ராசஸ்ல இம்ப்ரூவைசேஷன் கொண்டு வருது, பிளஸ் இன்டிஜீனியஸ் பிளான்சஸ் எல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கறதா வந்து இந்த நகோயா ப்ரோட்டோகால். ஸோ தென் பாரிஸ் அக்ரிமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 21 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்துட்டு எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் உடைய ஒன் ஆஃப் த விங் மீட்டிங் தான் வந்து இந்த 21st மீட்டிங் ஆஃப் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்னு சொல்லக்கூடிய COP 21. ஸோ இட் இஸ் பிளேஸ் இன் 2015. ஸோ 2015 தான் வந்துட்டு இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் கொண்டு வராங்க. பாரிஸ்ல இந்த கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஸோ இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்துட்டு எப்போ எவ்வளோ கண்ட்ரிஸ் இதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா 196 கண்ட்ரிஸ் வந்து இதை அடாப்ட் பண்ணிட்டாங்க. UNFCCC கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறதுனால இது பாரிஸ்ல நடந்தது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட். எல்லா கண்ட்ரிஸுமே இதை சைன் பண்ணிட்டாங்க. பட் வந்து யுனைடெட் நேஷன் வந்து 2017 இதை வந்து வித்ட்ரா பண்ணாங்க. பட் லேட்டரெல்லாம் அவங்க வந்துட்டு அகெயின் பாரிஸ் அக்ரிமெண்ட்ல 2021 அகெயின் அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிஸஸ் மல்டிலேட்ரல் கண்ட்ரிஸஸ் எல்லாம் சேர்ந்து அக்ரிமெண்ட் கொண்டு வந்தது தான் வந்து இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட். பாரிஸ் அக்ரிமெண்ட் எதுக்காக முக்கியமா கொண்டு வந்தாங்கன்னா டு ரெடியூஸ் அண்ட் மிட்டிகேட்டிங் த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன். ஸோ இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸை வந்து மிட்டிகேட் பண்றதுக்காக, தடுக்கிறதுக்காகவும் பிளஸ் அதை ரெடியூஸ் பண்றதுக்காகவும் அதோட யூசேஜஸ் குறைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் வந்து இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட். ஸோ எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து அவங்களோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணி எப்படி நம்ம கிளைமேட் சேஞ்ச்ல இருந்து நம்ம வந்துட்டு நம்ம மிட்டிகேட் பண்றது, நம்மளுடைய கண்ட்ரிஸஸ் எல்லாம் எப்படி சேஃப்கார்ட் பண்றது அப்படிங்கிற டிஸ்கஷன் தான் வந்து இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்ல நடந்தது. ஸோ இதோடைய அவுட்கம்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமா 1.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு நம்மளோட டெம்பரேச்சர் வந்து லிமிடேஷன்ல இருக்கணும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த கண்ட்ரிஸ் வந்து ஒரு சில பாயிண்ட் பண்ணாங்க. அதுல முக்கியமா வந்து 1.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர்ஸ் காயின் பண்ணாங்க. பிளஸ் வந்து $100 பில்லியன் அளவுக்கு நம்ம வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து 2020 வரைக்குமே வந்துட்டு அந்த ஃபினான்சிங் வந்து நம்மளுக்கு இருக்கணும்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. பிளஸ் இந்த கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட் வந்து அதிகமா நம்மளை அஃபெக்ட் பண்ணாம அதை நம்ம எப்படியெல்லாம் அடாப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நேஷனும் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாங்க. பிளஸ் வந்து குளோபல் கோஆபரேஷன் நாலேஜ் அண்ட் டெக்னாலஜிஸ் டு பி டிரான்ஸ்ஃபர்ட். இது ரொம்ப டிரான்ஸ்பரண்டாகவும் எல்லா கண்ட்ரீஸ்க்குமே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியான அக்ரிமெண்டாவும் இருந்தது. ஸோ இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை வந்து எப்படிலாம் நம்ம வந்துட்டு எராடிகேட் பண்ணலாம், எந்த மாதிரி நம்ம இதை வந்து கண்ட்ரோல்ல வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட். ஸோ தென் அதோட கண்டினியூவேஷனா COP 24 சொல்றோம். 24th மீட்டிங் ஆஃப் தி கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படிங்கிறத இந்த யுனைடெட் நேஷன்ஸ்ல கொண்டு வந்தது. ஸோ யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சோடைய அனதர் மீட்டிங் தான் இந்த 24th மீட்டிங் ஆஃப் தி கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். இது 2018 நடந்தது. கேட்டோவைஸ் 2018 நடந்த வந்து கான்ஃபரன்ஸ் தான் இது. ஸோ இது வந்து 14th மீட்டிங் ஆஃப் தி பார்ட்டி ஆஃப் கியோட்டோ புரோட்டோகால். ஸோ ஆல்ரெடி நம்ம கியோட்டோ புரோட்டோகால் பார்த்திருக்கோம் இல்லையா. ஸோ இந்த கியோட்டோ புரோட்டோகாலோடைய ஒரு 14th மீட்டிங் தான் இந்த COP 24. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் உடைய அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னா பாரிஸ் அக்ரிமெண்டோடைய எல்லா ப்ராசஸுமே எல்லா பாயிண்ட்டுமே வந்து ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அதுல சொல்லப்பட்ட எல்லா அப்ஜெக்டிவ்ஸ்லும் ஃபுல்ஃபில்லா அட்டைன் பண்ணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த COP 24. ஸோ இதை இந்தியாலலாம் எப்படி நம்ம வந்துட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ்ல நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஃபார் ப்ரமோட்டிங் ஆஃப் த கிளீன் எனர்ஜி அண்ட் எஸ்பெஷலி ரெனியூவபிள் எனர்ஜி. நம்ம ரெனியூவபிள் எனர்ஜியை ஃபுல்லாவே கிளீன் எனர்ஜியா ப்ரமோட் பண்றது, பிளஸ் வந்து எனர்ஜி எஃபிஷியண்டா இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறது, பிளஸ் சேஃப் அண்ட் ஸ்மார்ட் அண்ட் சஸ்டைனபிள் கிரீன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நெட்வொர்க் ப்ராசஸ் வந்து எனேபிள் பண்றதும், பிளஸ் அபேட்மெண்ட் ஆஃப் பொல்யூஷனை எப்படிலாம் நம்ம வந்துட்டு அபேட் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராசஸ்,
பிளஸ் எஃபர்ட்ஸ் டு என்ஹான்சிங் த கார்பன் சிங்க் ப்ராசஸ் வந்து எப்படி நம்ம என்ஹான்ஸ் பண்றது. ஸோ இதெல்லாம் தான் இந்த கான்ஃபரன்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ்ல மெயினா வந்து குளோபல் வார்மிங் பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ கான்ஃபரன்ஸ் 24 அப்படிங்கிறது தான் இந்த மீட்டிங்ல முக்கியமா ஒரு பிளேசஸ் நடக்குது. ஸோ கியோட்டோ புரோட்டோகால் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். ஸோ பாரிஸ் அக்ரிமெண்டோடைய எல்லா பாயிண்ட்டையும் ஃபுல்ஃபில் பண்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த கான்ஃபரன்ஸ். Next we'll go to the Kigali Agreement. So Kigali Agreement அப்படிங்கிறது one of the amendment ன்னு சொல்லலாம். Because Montreal Protocolல இருந்த ஒரு சில changes நம்ம வந்துட்டு கொண்டு வந்தாங்க. So that is what we call it as the Kigali Agreement or amendment ன்னு சொல்லலாம். இந்த Kigali Agreement எதோட சம்பந்தப்பட்டது அப்படின்னா வியன்னா கன்வென்ஷன், Montreal Protocol, then Kigali Agreement. இது மூணுமே வந்து ஓசோன் டிப்ளீஷனை பத்தி மட்டும்தான் சொல்லி இந்த கன்வென்ஷன்ல பேசியிருப்பாங்க. ஸோ வியன்னா கன்வென்ஷனும் அதோட எக்ஸ்டென்ஷனா மான்ட்ரல் புரோட்டோகால்ல கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் தான் கிகாலி அக்ரிமெண்ட். ஸோ இது மூணுமே இன்டர் ரிலேட் ப்ராசஸ் ஆஃப் கன்வென்ஷன். ஸோ இந்த கன்வென்ஷன்ஸ் மூணுமே வந்துட்டு நம்மளுக்கு ஓசோன் டிப்ளீஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஸோ இதை பத்தி தான் இந்த அக்ரிமெண்ட்ஸஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த கன்வென்ஷன்ஸ் வந்து ஒன்லி ஃபார் தி ஓசோன் ப்ராசஸ், ஓசோன் டிப்ளீட் ஆகிறத பத்தி தான் இருக்கும். ஸோ இந்த கிகாலி அக்ரிமெண்ட் கிகாலிங்கிற பிளேஸ்ல நடந்தது. கிகாலி இஸ் ருவாண்டா அப்படிங்கிற கண்ட்ரியோடைய ஒன் ஆஃப் த சிட்டி கிகாலி. ஸோ இதோட அமெண்ட்மெண்ட் ப்ராசஸ் வந்து 2016ல அடாப்ட் பண்ணாங்க. 2019ல இதை என்ஃபோர்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஓசோன் டிப்ளீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஓசோன்ல இருக்கிற ஹோல்ஸை வந்து நம்ம இமீடியட்டா வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதா வந்து இந்த அக்ரிமெண்டோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஹெச்எஃப்சின்னு சொல்லக்கூடிய ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன்ஸ் இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் எல்லாமே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி சிஎஃப்சிஸ் பிளஸ் ஹெச்சிஎஃப்சிஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம மானிட்டர் பண்ணதுல இந்த கிகாலி அக்ரிமெண்ட்ல ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன்ஸ் வந்துட்டு எந்த விதமான இம்பாக்டும் பண்றது இல்ல, ஓசோன் லேயரை அதை அஃபெக்ட் பண்றது இல்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதுதான் வந்து இந்த கிகாலி அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது. இந்த ஓசோன் டிப்ளீஷன் ஹெச்எஃப்சில நடக்கிறது இல்ல அப்படின்னு சொன்னாலும், ஆனா இந்த ஹெச்எஃப்சி யூஸ் பண்றதுனால, ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன்ஸ் யூஸ் பண்றதுனால தொடர்ந்து குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஆனா ஓசோன் லேயரை மட்டும் இதை அஃபெக்ட் பண்றது இல்ல அப்படிங்கிற ஃபைண்ட் அவுட்டை வந்து இந்த கிகாலி அக்ரிமெண்ட்ல நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இதோடைய ஓவரால் ரிப்போர்ட் பார்க்கும்போது ஹெச்எஃப்சி யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு ஓசோன்ல எந்தவித பாதிப்பும் வர்றதில்லை அப்படிங்கறத இந்த அக்ரிமெண்ட். தென் மினாமட்டா கன்வென்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, மினாமட்டா அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் என்விரான்மெண்ட் ட்ரீட்டி இன்வைடட் டு ப்ரொடெக்டிங் த ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட் ஃப்ரம் த அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த மெர்க்குரி. ஸோ மெர்க்குரி அப்படிங்கிறது நம்ம பாதரசம் சொல்றோம் இல்லையா. ஸோ தட் இஸ் வாட். ஸோ பாதரசம் மூலமா அந்த கெமிக்கல், ஸோ பாதரசம் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு, ஸோ அந்த பாதரசம் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த மெட்டல். ஸோ அது மூலமா நம்மளுக்கு கிரியேட் ஆகிற ஒரு டிசீஸ் தான் வந்து இந்த மினாமட்டா அப்படிங்கிறது. மினாமட்டா அப்படிங்கிறது ஜப்பான்ல இருக்கிற ஒன் ஆஃப் த சிட்டி. ஸோ இந்த பிளேஸ்ல தான் ஃபர்ஸ்ட் இந்த மினாமட்டாங்கிற டிசீஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஸோ அதனால இந்த மினாமட்டா அப்படிங்கிற நேமையே இந்த டிசீஸ்க்கு வந்து வச்சுட்டாங்க. இந்த மினாமட்டா டிசீஸை வந்து நம்ம சிசோ மினாமட்டா டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மினாமட்டா அப்படிங்கிறது ஜப்பான்ல இருக்கிற ஒன் ஆஃப் த சிட்டி. இந்த டிசீஸா அந்த பிளேஸ்ல ஃபைண்ட் அவுட் பண்ணனால மட்டும்தான் இந்த மினாமட்டா டிசீஸ் வந்துட்டு நம்மளுக்கு நேம் வந்து காயின் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த டிசீஸை வந்து எராடிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு கன்வென்ஷன் தான் இந்த மினாமட்டா கன்வென்ஷன். ஸோ இது வரைக்கும் நம்ம பிளேஸ் என்னென்ன அப்படிங்கறது மட்டும்தான், எந்த பிளேஸ்ல கன்வென்ஷன் நடந்தோ அந்த பிளேஸோடைய நேமை வந்து அந்த கன்வென்ஷனுக்கு வச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மினாமட்டா அப்படிங்கிறது ஒரு டிசீஸ்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். செகண்ட், இட் இஸ் a place of Japan. ஸோ செகண்ட் தான் வந்து பிளேஸோட நேம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து டிசீஸோட நேம். ஸோ இந்த டிசீஸை வந்து சிசோ மினாமட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்போ அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா 2013ல இந்த கன்வென்ஷன் அடாப்ட் பண்ணிட்டாங்க. 2017ல இந்த கன்வென்ஷன் வந்திருக்கு. இந்த கன்வென்ஷன் மூலமா இந்த டிசீஸ் பத்தின அவேர்னஸை வந்து பீப்புளுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இந்த கன்வென்ஷனை வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ இது எப்படியெல்லாம் இந்த டிசீஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா ராக்ஸ் மூலமா, வால்கானிக் எரப்ஷன்ஸ் மூலமா. ஸோ இது வந்து
எரிமலை வந்து வெடிப்பு மூலமா ஏற்படுற ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸா வந்து இந்த டிசீஸ் வந்து கிரியேட் ஆக சான்சஸ் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டிசீஸை பத்தின அவேர்னஸ் வந்துட்டு எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மினாமட்டா கன்வென்ஷன் அப்படிங்கறத கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மினாமட்டா கன்வென்ஷன்ஸ் வந்து இந்த டிசீஸை வந்து மெயினா எராடிகேட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. இந்த டிசீஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணி சீரியஸா அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஏன்னா மெர்க்குரியோட அந்த எஃபெக்ட் வந்துட்டு ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ இந்த ஹை லெவல் ஆஃப் மெர்க்குரியோட அந்த ப்ராசஸ் வந்து ஹியூமன் பீயிங்கை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணி அவங்களுடைய ஹியூமன் நர்வ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணி அகெயின் வந்து இன்னும் இன்டெப்தா அது வந்து சிவியர் டிசீஸா கொண்டு போய் விடும். ஸோ இது சீரியஸா போகிறதுனால இந்த மினாமட்டா டிசீஸ் வந்து ஜாப்பனீஸ் சைட்ல அதிகமா இருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த மினாமட்டா கன்வென்ஷன். தேங்க்யூ.